பெண்களை பார்த்து, அதுவும் இஸ்லாமிய பெண்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆஹா, எவ்வளவு மனித புனிதர்கள் இவர்கள். இஸ்லாமிய பெண்கள் கஷ்டப்படுறாங்க, இஸ்லாமிய பெண்கள் அவர்களுக்கு உரிமை இல்லை, அவர்களுக்கு முத்தலாக் கொடுத்து வருகிறார்கள். என்ன முத்தலாக், என்ன பிரச்சனை? வா, நான் சொல்லுகிறேன், ஒரு இந்துவாக இருக்கிற நான் சொல்லுகிறேன், தயவு செய்து இந்து அரசியலமைப்பு சட்டத்துக்குள் திருத்தம் கொண்டு வாங்கள். முத்தலாக் போட ஒரு சட்டத்தை தயவு செய்து இந்து சட்டத்துக்குள் கொண்டு வாருங்கள். அது இந்து பெண்களுக்கு தேவைப்படுகிறது. இவன் சொல்றாங்க, கோர்ட்டுக்கு வாங்க, கோர்ட்டுக்கு வாங்க, பேசிக்கலாம், கோர்ட்டுக்கு போவோம். நீங்க யோசித்து பாருங்கள், பேரன்பு கொண்ட மக்களே, ஒரு 30 வயது நிரம்பிய ஒரு பெண், வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த தருணத்தில் 30 வயது நிரம்பக்கூடிய ஒரு இந்து பெண், அந்த பெண் என்ன செய்யறா? ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறார். கல்யாணம் ஒரு குடிகார சைக்கோ டார்ச்சர் பண்ற அந்த பொண்ணு இவன் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் கோர்ட்டுக்கு போறா. எத்தனை வருஷம் கேஸ் நடக்கும்? குறைந்தபட்சம் 6 ஆண்டுகள் இருந்து 10 ஆண்டுகள் வரை வழக்கு நடக்கும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்குல தீர்ப்பாகி இந்த பொண்ணுக்கு நான் விவாகரத்து கொடுக்கிறேன் என்று அரசியலமைப்பு சாசனம் தீர்ப்பு கொடுத்து அந்த பொண்ணுக்கு ஒரு 10,000 15,000 நிவாரணமாக மாதம் அந்த கணவன் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு வயது இருக்கும், 40 வயது இருக்கும். 40 வயதுக்குள்ளாக விவாகரத்து வாங்காமல் அந்த பெண் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் அது சட்டப்படி கிரிமினல் குற்றம். அப்ப என்ன ஆகிவிடுகிறது? உன் சட்டத்தின் அடிப்படையில் அந்த தனி மனித அந்த பெண்ணின் வாழ்க்கை நீ சீரழிச்சிரு. அதன் பிறகு நீ விவாகரத்து கொடுத்தா என்ன? நீ கொடுக்கிற 10,000 15,000 வச்சு அந்த பொண்ணால வாழ முடியுமா? அந்த பிள்ளையோட வாழ்க்கை திரும்ப வருமா? ஆனால் ஷரியத் சட்டம் மிக தெளிவாக கூறுகிறது, 3 மாதவிடாய் நாட்களுக்குள் அந்த பெண்ணுக்கு இவர்கள் விவாகரத்து கொடுத்த பிறகு அந்த பெண் மறுமணம் செய்து கொள்ள அவள் தகுதியாகிறார். இஸ்லாமிய ஷரியத் சட்டம் சொல்லுங்க. அப்ப 30 வயதில் நீங்க போய் குலா கேட்டா 3 மாசத்துல குலா கொடுத்து விட்டு அடுத்த ஓராண்டுகளில் அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கான சட்டம் இஸ்லாம் கொடுக்கிறது. தயவு செய்து இந்து சட்டத்திற்குள் அந்த திருத்தத்தை கொண்டு வாருங்கள். எங்கள் இந்து பெண்களும் வாழ்ந்து விட்டு போகட்டும், என்ன பிரச்சனை? ஆனா செய்ய மாட்டாங்க. இவர்கள் யார்?